சமீபத்தில் ஒரு புயல் மாதிரி ஒன்று கிளம்பிக்கிட்டு இருக்கு. பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா அவங்களை பற்றி ஒருத்தவங்க சாப்பாடு கொடுக்க வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட போய் நீ என்ன ஜாதி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது சாதின்றது வந்து உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது, ஒரு பருப்பொருளாக தெரியாது. ஆனால் ஒவ்வொருத்தருடைய மனநிலையிலையும் அது ஒரு வியாதியை போல் இருக்கிறது. அதை வந்து அழிப்பது என்பது அவ்வளவு ஈஸியான காரியம் அல்ல அப்படின்னு புரட்சி அம்பேத்கர் அவர்கள் அவருடைய புத்தகத்திலே பதிவு செய்வார். இப்போ இந்த ராஜா நீ சொன்ன இந்த பட்டிமன்ற ராஜா எனக்கு ஆரம்பத்திலே பழக்கம். நான் கல்லூரியில் படிக்கும்போது ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் படிக்கும்போது சாலமன் பாப்பையாவுடைய தலைமையில் பட்டிமன்றம் நடத்தும்போது அப்பயே அவர் வந்தவருங்க. இவர் அமெரிக்கா போகும்போது அமெரிக்காவில் போய் சோறை போட்டாங்கன்னா சாப்பிட்டு விட்டு கரெக்டாக நல்லா இருக்கு சாப்பாடு சூப்பர்னு சொல்லிட்டு வர விட்டுவிட்டு நீ என்ன சாதிமா அப்படின்னு கேட்டிருப்பாரு. இல்ல அவர் கேட்கலன்னு சொல்றாரு. அவரே அடுத்து வர்றேன். அவங்க யாரு எவரு என்ன ஜாதி இதெல்லாம் யோசிக்கிற அளவு எனக்கு சின்ன புத்தி இல்லை. சாதி ஒழிப்பு பெண்கள் விடுதலையில நம்ம களமாடுறோமோ ஆடலையோ சோசியல் மீடியா களமாடுது. இன்னைக்கு களமாட ஆணவ படுகொலைக்கு யாரு முக்கியமான காரணமா களமாடி கொண்டு இருப்பது யாருன்னா இந்த சோசியல் மீடியா தான். இது யதார்த்தம் நடந்ததுங்க. என்னங்க சொல்றீங்க? இப்ப எங்களை நாங்களாம் கல்லூரியில தான் படிச்சா வந்தோம். பார்க்கும்போது நாங்கள் அப்படி யாரோட இருப்பேன் அப்படின்னு நாங்கள் நினைப்போம். அவங்க என்ன போய் யாரா அப்படின்னு ஒரு மாதிரி அரட்டி பேசுகிறானே, அவனா இருக்க மாட்டானோ, இவன் வேறவனோ அப்படிலாம் பேசிக்கிடுவாங்க. இது வந்து மனிதனுடைய மனநிலை. இந்தியாவோட தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கிற மனநிலையே அதுதான். சாப்பாடு நல்லா போட்டுக்கிறாங்க, சூப்பரு, அதனால் யாருங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. யதார்த்தமானது ஒன்றும் தப்பு இல்லை. அந்த யதார்த்தமாக நடந்த ஒரு நிகழ்வை அவங்க அண்ணன் எடுத்து போட்டுக்கிறாரு. ஆனால் அதில் ஒரு மனநிலை வைக்கிறீங்க பார்த்தீங்களா, இவங்கன்னா வந்து நல்லா சமைப்பாங்க. இதுக்கு அந்த பொண்ணு வந்து அமெரிக்காவில் போய் உட்காந்துருக்குது. யார அது நீ எந்த ஆளுங்கன்னா நீ என்னால் சொல்ல வேண்டியதானே. இது என்ன பெரிய மேட்ரு? புரட்சி அம்பேத்கர் என்ன சொல்றாரு? அடிமை என்று சொல், புரட்சி செய்வான்றாரு. கரெக்டா? அதில் ஒன்றும் தவறுலாம் இல்லை. அவர் கேட்கவே அந்த அம்மா சொல்லிக்கு நான் ஒரு பறச்சிவேன், உனக்கு சோறு சமைச்சு போட்டு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டுக்கலாம். ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். இல்லை நீ ஒரு நாடாரா இருந்தா நான் நாடா இருந்தேன், சமைச்சு போட்டுருக்க, நீ சாப்பிட்டு ஏதோ ஒரு சாதி அவங்க சாரியை சொல்லியிருக்கலாம். பிப்ரவரி 3ஆம் தேதி போட்டிருக்கலாம், 4ஆம் தேதி போட்டிருக்கலாம், 9ஆம் தேதி போட வேண்டிய அவசியம். அதாவது ஒருத்தனுக்கு வந்து ஒரு அவர் மேல அவதூறு பரப்பணுங்கிறதுனால இன்னும் போட்டு அவதூறு பரப்புறது அப்படியே செருப்பு வச்சு அடிச்சிருக்கணும். பிளேனில் போனவர் பாஸ்போர்ட்டோட போயிருக்கணும். ஒரு பிளேனில் போகும்போது சாதி வரை எடுத்துகிட்டு போயிருக்கான்னு நினைக்கிறேன். அவர் என்ன சாதின்னு தெரியல. நான் கேட்குறேன், தங்கத்தங்க ராஜா நீ என்ன சாதிப்பா சொல்லுப்பா, அதையும் தெரிஞ்சுக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை, இது தப்பு இல்லைங்க, அப்படி கேட்குறது தப்பு இல்லை, ரைட்டா? ஆனால் அந்த சாதியின் பெயரால் கேவலப்படுத்தக்கூடாது. ஆளை வச்சு நம்ம எடை போடவே முடியாது. அவங்க செயல்கள் தான் எடை போடும். நான் இந்த நேரத்தை சொல்கிறேன், உங்கள் யூடியூப் மூலமாக சொல்கிறேன். யார் இந்த சாதியை சொல்லலாம் பயப்பட தேவையில்லை. அது குறிப்பாக ஒடுக்கப்பட்ட சமூகம் அந்த சாதியை தைரியமாக சொல்லணும். வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணல்ல வந்து விசிகாவோட இளைஞரணி செயலாளர் அண்ணன் வந்து சங்கத்தமிழன் கலந்துருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம்மா. சமீபத்தில் ஒரு புயல் மாதிரி ஒன்று கிளம்பிக்கிட்டு இருக்கு. பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா அவங்களை பற்றி அமெரிக்காவில் கடந்த 3ஆம் தேதி நடந்த ஒரு விஷயம். அந்த இதில் வந்து அவங்களுக்கு வந்து மதிய சாப்பாடு வழங்கின ஒரு பெண்மணிகிட்ட வந்து நீ இந்த ஜாதியா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சமூக வலைத்தளத்தில் ஒன்று போட்டிருக்கு. அதுவும் அந்த பெண்ணோட அண்ணா கார்த்திகேயன் ஒருத்தவங்க வந்து இப்போதான் ரீசெண்டாக ஒரு நேற்று போட்டிருக்காங்க, ட்விட்டு போட்டிருக்காங்க. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒருத்தவங்க சாப்பாடு கொடுக்க வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட போய் நீ என்ன ஜாதி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லுவார், உலகத்திலேயே வந்து எந்த நாட்டிலையுமே நடக்காத ஒரு கொடுமை வந்து இந்தியாவில் இருக்குது. அது என்ன கொடுமைனா, சாதியின் பெயரால் மனிதர்களை வந்து ரொம்ப நாயை விட பன்னியை விட கேவலமாக நடத்தக்கூடிய ஒரு செயல்முறை. அதாவது இவனும் ஒரே மாதிரி தான் இருப்பேன், அவனும் கருப்பாக இருப்பேன், இவனும் கருப்பாக இருப்பேன், அவனும் ஒரே பகுதியில் தான் கூட வாழுவேன். சரின்றது ஒரு கோடு தான். இந்த பக்கம் ஒருத்தர் இருப்பேன், இந்த பக்கம் இருப்பேன். ஆனால் இவன் மனநிலை எப்படி இருக்கும்னா, அவர்களை விட ஒரு பெரிய ஒரு என்னமோ சொல்கிறது மாதிரி அந்த லெவலில் அவங்க நினைப்பாங்க மனதில். அதாவது சாதின்றது வந்து உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது, ஒரு பருப்பொருளாக தெரியாது. ஆனால் ஒவ்வொருத்தருடைய மனநிலையிலையும் அது ஒரு வியாதியை போல் இருக்கிறது. அதை வந்து அழிப்பது என்பது அவ்வளவு ஈஸியான காரியம் அல்ல அப்படின்னு புரட்சி அம்பேத்கர் அவர்கள் அவருடைய புத்தகத்திலே பதிவு செய்வார். அது வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு பருப்பொருள்பார். கண்ணால் இப்போ பார்க்குறேன், இந்த செவர் இருக்குது பார்க்குறான், கேமரா இருக்குது பார்க்குறான், அதை நம்ம பார்த்துமே சொல்ல முடியும். ஆனால் சாதின்றது அவன் மனநிலையில் இருக்கும்னு. இப்போ இந்த ராஜா நீ சொன்ன இந்த பட்டிமன்ற ராஜா எனக்கு ஆரம்பத்திலே பழக்கம். நான் கல்லூரியில் படிக்கும்போது ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் படிக்கும்போது சாலமன் பாப்பையாவுடைய தலைமையில் பட்டிமன்றம் நடத்தும்போது அப்பயே அவர் வந்தவர் தான். சரிங்களா? அந்த காலகட்டத்திலே நமக்கு அறிமுகமானவர். அது அப்படியே ஒரு பக்கத்து இருக்கட்டும்.
இவர் அமெரிக்கா போகும்போது அமெரிக்காவில் போய் சோறை போட்டாங்கன்னா சாப்பிட்டு விட்டு கரெக்டாக நல்லா இருக்கு சாப்பாடு சூப்பர்னு சொல்லிட்டு வர விட்டுவிட்டு நீ என்ன சாதிமா அப்படின்னு கேட்டிருப்பாரு. இல்ல அவர் கேட்கலன்னு சொல்றாரு அவரே. அடுத்து வர்றேன். அதாவது நீங்க என்னமோ அவர் ஏதோ தப்பு செஞ்சு விட்டாரு, கொலை பண்ணி விட்டாரு, ஐயோ அப்படி கேட்டு விட்டாரு நினைக்காதீங்க. ராஜா அவர்களே இது பெரிய பிரச்சனையே இல்லை. கேட்டிருந்தா நான் தெரியாம கேட்டுட்டேன், உண்மையாக பேசியிருக்கலாம், இனிமேல் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு ஒரு மனநிலைக்கு வந்திருக்கலாம். அது என்ன ஆயிடுச்சுன்னா, நல்லா கேட்டுக்குங்க, நான் அடிக்கடி ஒவ்வொரு மேடையிலையும் சொல்லுவேன், ஒவ்வொரு இன்டர்வியூலையும் சொல்லுவேன், சாதி ஒழிப்பு பெண்கள் விடுதலையில் நம்ம களமாடுறோமோ ஆடலையோ சோஷியல் மீடியா களமாடுது, ட்விட்டர் களமாடுது, ஃபேஸ்புக்கு களமாட்டுது. இப்போ ஒரு பிரச்சனை ஒரு பெண்ணுக்கு வந்துருச்சுன்னா அந்த பெண்ணு டக்குன்னு ஒரு ரூம்குள்ள இருந்து வெளியே இருந்து போட்டாலே போதும், தீயா பரவிடுமா பரவாதா? அதை போலவே இந்த சாதி பிரச்சனையும் இன்னைக்கு களமாடக்கூடிய ஆணவ படுகொலைக்கு யார் முக்கியமான காரணமாக களமாடி கொண்டு இருப்பது யாருன்னா இந்த சோசியல் மீடியா தான். இப்போ அந்த சோசியல் மீடியா இருக்கிறனால இது யதார்த்தம் நடந்ததுங்க. நீ என்னங்க சொல்கிறீங்க? இப்போ எங்களை நாங்களாம் கல்லூரியில் தான் படித்தா வந்தோம், பார்க்கும்போது நாங்கள் நினைப்படியே யாரோட இருப்பேன் அப்படின்னு நாங்கள் நினைப்போம். அவங்க என்ன போய் இவன் யாரா அப்படின்னு ஒரு மாதிரி அரட்டி கிரட்டி பேசுகிறானே, ஒரு அவனாக இருக்க மாட்டானோ, இவன் வேறவனோ அப்படிலாம் பேசிக்கிடுவாங்க. இது மனிதனுடைய மனநிலை. இந்தியாவோட தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கிற மனநிலையே அதுதான். ஸோ கொஞ்சம் சென்னை இந்த வட தமிழங்களில் கூட கொஞ்சம் குறைந்திருப்பதாக நான் பார்க்குறேன். சென்னை போன்ற நகரங்களில் நீங்கள் சென்னை அந்த திருச்சியை தாண்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பக்கத்து போனீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்ததுமே யாரா இந்த பொண்ணு யாரா இருக்கும் உங்கள் ஏரியாவில் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ராமநாதபுரம்ன்றீங்க, பார்த்தேமே நான் போய் இந்த பொண்ணு யாரா, ரைட் எங்க நான் மதுரைக்காரரே இவன் யாரா. இது இயற்கையாக இருக்கிறது. இவர் அங்கே போயிட்டார், ஒரு பட்டிமன்ற பேச்சாளர். அங்கே போனமே சாப்பிட முடிச்ச பிறகு சாப்பாடு நல்லா போட்டிருக்கிறாங்க, சூப்பர், அதனால் யாருங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. யதார்த்தமானது, ஒன்றும் தப்பு இல்லை. அந்த யதார்த்தமாக நடந்த ஒரு நிகழ்வை அவங்க அண்ணன் எடுத்து போட்டிருக்கிறாரு. கரெக்ட் தானே? ட்விட்டர் தானே போட்டாரு? ஆமாம், ட்விட்டர் தான் போட்டிருக்காரு. அவர் சும்மா போடுவாரா? ஒரு நடக்காத ஒரு செயலை அவர் மேலே திட்டமிட்டு போடணும்னு தேவையும் இல்லைல்ல. இது மாதிரி நடந்துருச்சு, இவங்க பாட்டுக்கு அமெரிக்கா வர்றாங்க, அமெரிக்கா வரும்பொழுதே இவங்களுக்கு பூரா ஓசி தான் டிக்கெட்டு, தங்குறது ஓசி, காசும் கொடுப்பாங்க, எல்லாம் கொடுத்து சோறும் போடுறாங்க. அவரே சொல்கிறாரு, எனக்கு சாப்பாடு அங்கங்கே கொண்டு வந்து போட்டாங்க அப்படின்னு. எல்லாத்தையும் திண்டு விட்டு கடைசியில் என்ன சொல்கிறது, நீ எல்லாம் என்ன சாதின்னு கேட்குறது. இது யதார்த்தமாக நடக்குங்க. நானே அமெரிக்கா எப்படி கேட்பாங்கன்னா அப்படித்தான் இந்த உலகம் அப்படி இருக்குது. அதுதான் இங்கே இருக்கிற யதார்த்தம். ஆனால் கேட்டுப்பட்டாரில் தப்பு இல்லை. நான் திருப்பி சொல்கிறேன், அதுக்கு விளக்கம் கொடுக்குறேன். அதாவது ஒருத்தர் நீ யாருமா அப்படின்னு கேட்பதோ இது பண்ணுவதோ அது தவறு இல்லை. ஆனால் அதில் ஒரு மனநிலை வச்சுருங்க பார்த்தீங்களா, இவங்கன்னா நல்லா சமைப்பாங்க, அவர் செட்டிநாடான்னு கேட்டிருக்காரு, அவர் பாட்டிருக்கலாம், செட்டிநாடா நீ செட்டியாரான்னு கேட்டிருக்காரு. நீ படிங்க, நீங்கள் வேணும் வச்சுருக்கீங்க ட்விட்டரு, யார் அவர் பேர் என்ன தம்பி பேர் கார்த்திகேயன்ட்டையும் பேசியாச்சு, அதை கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ அங்கே போய் நான் உட்காந்து நீங்கள் பேட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடியே கார்த்திகேயன்ட்ட பேசியாச்சு. வேணும்னா அவர் இதில் வேறு அவர் லைவில் கூட அவர் எடுப்போம், அவர் என்ன போட்டுருக்காரு மட்டும் பாருங்க. பேச்சாளர் ராஜா இம்மூவரையும் சந்தித்து விசாரித்திருக்கிறார். மூவரிடமும் அவர்கள் ஊரினை விசாரித்திருக்கிறார். ஊர் பெயர் சொன்னவுடன் நீங்கள் இந்த ஜாதியா என்று கேட்டிருக்கிறார். எனது தங்கை மூவரையும் பார்த்து நீங்க எந்த ஊருமா என்று கேட்டிருக்கிறார். ஐயா நான் காரைக்குடி என்று சொல்லியிருக்கிறார். ஓ நீங்க செட்டியாரா என்று கேட்டிருக்கிறார். எனது தங்கை அமைதியாக இருந்துள்ளார். ஆனால் தொடர்ந்து நீங்கள் வேற என்ன ஆளுங்க என்று கேட்டிருக்கிறார். இதுக்கு அந்த பொண்ணு அமெரிக்காவில் போய் உட்காந்துருக்குது. யார அது நீ எந்த ஆளுங்கன்னா நீ என்னால சொல்ல வேண்டியதானே, இது என்ன பெரிய மேட்ரு, இதில் ஒன்றும் பெருசாக இங்கே பாருங்க, ஆளு அப்படின்னு நீ சொல்லாமல் இருப்பதே தப்பு. புரட்சி அம்பேத்கர் என்ன சொல்றாரு, அடிமை என்று சொல் புரட்சி செய்வான்றாரு. கரெக்டாக? அதில் ஒன்றும் தவறுலாம் இல்லை. அவர் கேட்கவே அந்த அம்மா சொல்லிக்கு நான் ஒரு பறச்சிதேன், உனக்கு சோறு சமைச்சு போட்டு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டுக்கலாம். ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். இல்லை நீ ஒரு நாடாராக இருந்தால் நான் நாடாக இருந்தேன், சமைச்சு போட்டிருக்கேன், நீ சாப்பிட்ருக்கேன், ஏதோ ஒரு சாதி அவங்க சாரியை சொல்லியிருக்கலாம். ஆனால் அதை அவங்க ஃபீல் பண்ணி எழுதியிருக்கிறாங்க. அப்போ அவங்க மனநிலை அந்த நேரத்தில் ஏதோ அசிங்கப்படுத்தியிருக்கிறார்கள். இல்லை என்றால் அவங்களுக்கு அந்த மனநிலை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா இது பிப்ரவரி 3ஆம் தேதி நடந்த இன்சிடென்ட். அப்படி நீங்க ட்விட் போடுறதா இருந்தாலோ இல்ல அவர் மேல ஏதோ தப்பு அப்படின்னு இருந்தாலுமே நீங்க பிப்ரவரி 3ஆம் தேதி போட்டிருக்கலாம், 4ஆம் தேதி போட்டிருக்கலாம், 9ஆம் தேதி போட வேண்டிய அவசியத்துல. அதாவது ஒருத்தனுக்கு ஒரு அவர் மேல அவதூறு பரப்பணுங்கிறதுனால என்ன போட்டு அவதூறு பரப்பு இருந்தா அப்படியே செருப்பு வச்சு அடிச்சிருக்கணும், அடிக்கல. ரைட்டா? அப்ப அந்த பெண்மகள் யோசித்திருக்கு இவ்வளவு நாளா, என்னடா இப்படி நம்மளை இருந்தாலும் கேவலப்படுத்திட்டேன், ஏன்னா தனியாக கேட்டிருந்தாலும் பிரச்சனை இல்லை, 3 பெண்கள் இருந்தான்னு சொல்கிறாப்புல, நல்லா சாப்பிட்டுவிட்டு அந்த 3 பெண்கள் இருக்கும்போது நம்மளை கேட்டிருக்கிறாப்புல. இப்போ வெளிநாட்டில் நாங்கள் இருந்திருக்கோங்க, நான் அமெரிக்கா போயிருக்கிறேன், துபாயில் இருந்து, அங்கெல்லாம் பெருசாக சாதியெல்லாம் தமிழர்கள் அப்படின்னு ஒரு உணர்வில் தான் இருப்போம். அப்போ பர்டிகுலராக யாரா அப்படின்னு பார்ப்பாங்களே தவிர யார். இப்போ எங்கள் தலைவரே இங்கே வந்திருக்கிறாரு, வரும்போது தலைவரே மிரண்டு போயிட்டார். ஏன்னா இங்கே எங்கள் தலைவர் எப்போ 2002 வரும்பொழுது தான், அப்போல்லாம் எங்கள் கட்சி எல்லா சமூக அமைப்பையும் சேர்க்கலை. அது வேளச்சேரி தீர்மானம் 2007. நான் சொல்கிறேன் 2002 எல்லா மக்களும் வருவாங்க. ஏன் பிராமணர் வந்தாங்க, ஐயங்கார் வந்தேன், கல்லை வந்தேன், நாடார் வந்தேன்,
பல சமூகம் ஒரு முறை அவர் பார்க்குறாரு, ஓ நமக்கு மாற்று சமூகத்தில் இவ்வளவு வரவேற்பு இருக்குதா அப்படின்னு வேளச்சேரி தீர்மானமே கொண்டாடுறாரு 2007. அப்போதான் எல்லா சாதிக்காரன் உள்ள வர்றேன். அது வேற பிரச்சனை சரிங்களா. இப்போ வெளிநாட்டில் அது மாதிரி எல்லாம் அண்ணன் தம்பியாக தான் பழகுவாங்க. ஆனால் அங்கே போய் இருந்தாலும் சாதியோட இவர் பிறப்பிருக்காரு. பிளேனில் போனவர் பாஸ்போர்ட்டோட போயிருக்கணும். இவர் பிளேனில் போகும்போது சாதி அவர் எடுத்துகிட்டு போயிருக்கான்னு நினைக்கிறேன். முதல்ல அவர் என்ன சாதின்னு தெரியல. நான் கேட்குறேன், சங்கத்தங்க ராஜா நீ என்ன சாதிப்பா சொல்லுப்பா, அதையும் தெரிஞ்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இது தப்பு இல்லைங்க, அப்படி கேட்குறது தப்பு இல்லை ரைட்டா. ஆனால் அந்த சாதியின் பெயரால் கேவலப்படுத்தக்கூடாது சரிங்களா. புரட்சி அம்பேத்கர் யாருங்க? அவர் ஒரு தலித் சமூகத்தில் சேர்ந்தவர். நீ ஒரு இமேஜ் பண்ணி பாருங்க, கற்பனை பண்ணுங்க. அந்த சமுதாயத்தில் பிறந்துட்டு அவ்வளோ பர்சனாலிட்டியா அவர் கோட் ஷூட் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவர் இங்கிலீஷ் நீங்கள் பார்த்துருக்கீங்க, நெட்டில் போட்டு பாருங்க. டாக்டர் அம்பேத்கர் என்ன பேசுறது போடுங்க. அவர் மாதிரி இங்கிலீஷில் புறவறுப்பு யூஸ் பண்ண ஆளே இல்லை. அவர் மாதிரி இங்கிலீஷில் வந்து அவ்வளோ ஸ்டைலிஷாக பேசின ஆள் இல்லை. அவ்வளவு சூப்பராக பேசுவார். என்ன வெள்ளைக்கார மாதிரி வந்து சுருட்டு குடிக்கலை, வெள்ளைக்கார மாதிரி ரெட் ஒயின் சாப்பிடல. அதை தவிர வெள்ளைக்காரனாகவே அவர் வாழ்ந்திருக்கிறார் அறிவு ரீதியாக. அவ்வளோ பெரிய ஆள் ஒரு தலித்து தானே, தலித்து தானேங்க. அப்போ சாதியை வச்சு எடை போட முடியாது. இப்போ தெரியாத ஒரு ஆள்கிட்ட போய் அம்பேத்கர் போட்டா காட்டினா, இவர் யாரா அவர் பார்த்தா ஆளை பார்த்தா அப்படின்னு பார்த்தா ஐயங்கார் மாதிரி இருக்காரா அப்படின்னு சொல்லுவாங்க சொல்ல மாட்டாங்களா? இதே இப்போ வந்து நம்ம தப்பாக நீ கேவலப்படுத்தணும்னு நினச்சிடாங்க. இதே மாதிரி நம்ம மோடியை கொண்டு போய் காட்டினோம்னா, இப்போ இருக்கிற மோடி கொஞ்சம் ஸ்டைலாஷ் ஆகிட்டாரு, இந்த காலெல்லாம் சாப்பிட்டு. நான் சொல்ல ஒரு முதல்வராக இருக்கும்போது அந்த மோடியை பார்த்தா ஐயோ இவரை பார்த்தாலே ஒரு மாதிரியா இருக்குன்னு யோசிப்பாங்க மக்கள். அதெல்லாம் வந்து ஆளை வச்சு நம்ம எடை போடவே முடியாது. அவங்க செயல்கள் தான் எடை போடும். நான் இந்த நேரத்தை சொல்கிறேன், உங்கள் யூடியூப் மூலமாக சொல்கிறேன். யார் இந்த சாதியை சொல்லலாம் பயப்பட தேவையில்லை. அதுவும் குறிப்பாக ஒடுக்கப்பட்ட சமூகம் அந்த சாதியை தைரியமாக சொல்லணும். அதுதான் முக்கியமானது. அதில் என்ன இருக்குது? அதில் ஒன்றுமே இல்லை. நம்முடைய செயல்பாடு தான் தீர்மானிக்குது. நீ நல்லவனா இல்லை கெட்டவனா, இல்லை மற்றவனை ஏமாற்றுபவனா, இல்லை போக்கிரி பயலா, இல்லை திருட்டு பயலா, பிராடு பயலா, பித்தலாட்டம் பயலா, அதுதான் தீர்மானிக்கும். சாதி வந்து என்னைக்கும் தீர்மானிக்காது. அப்படி பார்த்தோம்னா இந்த இசைஞானி இளையராஜா அவர் மியூசிக்கு இணையாக மியூசிக் இருக்கா? எப்படி வந்து அந்த சமூகத்தில் பிறந்திருக்கிறாரு, அவர் எங்கனே மறைக்கலை. அவ்வளோ பெரிய இடத்துக்கு எப்படி போக முடிஞ்சு? நீ ரஞ்சித் இருக்கிறாப்புல, ரஞ்சித் வரவுக்கு பிறகு திரைப்பட வரலாறே மாறுது. அந்த இயக்கத்தை எப்படி அவங்களால கொடுக்க முடிகிறது? நாங்கள் சொல்ல போனால் இப்போ நாங்கள் தான் ரொம்ப தைரியமாக பேசிட்டே நாங்கள் தான்டா அறிவு பரம்பரைன்னு. ஏன்னா அயோத்திதாச பண்டிதர் அளவுக்கு இது வரைக்கும் அறிவு சார்ந்து எவனும் இந்த மண்ணில் அறிவு சார்ந்து பேசலை, எழுதலை. புத்தனுக்கு முன்னால் இருந்த தத்துவத்தை எழுதுறாரு ஆதி வேதம்னு. அவர் அயோத்திதாச பண்டிதரை பார்த்த பிறகுதான் புரட்சி அம்பேத்கர் சென்னையில் அவரை பார்க்கல, அவர் புத்தகத்தை படித்த பிறகுதான் அவரே பௌத்தம் மாறுறாரு. அவர் ஆதி பௌத்தம், நிறைய பேர் தெரியாது, சொல்கிறேன், ஆதி பௌத்தம் என்ற புத்தகத்தை அயோத்திதாச பண்டிதர் எழுதினார். அது மட்டுமல்ல, இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த திராவிடம் என்ற சொல்லாடல் யார் கொடுத்தா? அயோத்திதாச பண்டிதரும் ரெட்டமலை சீனிவாசனும் அதேமாரி ஜான் ரத்தினம். இவங்களாம் யாருங்க? இவரெல்லாம் பறையர்கள் தான். நீங்கள் ஒரு பெண்மகள் தானே, நீங்கள் வந்து நெட்டில் போட்டு பாருங்க. தந்தை சிவராஜுடைய மனைவி மீனாம்பாள் யாருன்னு போட்டு பாருங்களேன். மீனாம்பாள் என்ற பெண்மகள் யாருன்னா அவங்க தான் பெரியாருக்கே பெரியாருன்னு பட்டத்தை கொடுத்தது. நீங்கள் இப்போ பெரியார்னு சொல்கிறாங்களே, தந்தை பெரியார், அதில் சர்ச்சை ஓடிக்கிட்டு இருக்குல்ல, அது வேறு பிரச்சனை. ஆனால் அந்த பெரியார்ன்ற பட்டத்தை கொடுத்தது யார்? அதுமாதிரி பல வரலாறு இருக்குங்க. இன்னொரு அம்மா இருக்காங்க, அவங்க பேர் சொல்லணும்னா எல்லாம் மிரண்டு போயிடுவாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தில் கலைஞருக்கெல்லாம் முன்னாடி அந்த அம்மா தான் திமுகவில் வலிமையாக இருந்தார். கடைசியில் திமுக விட்டு வெளியேறி அதிமுக போய் மத்திய அமைச்சராக இருந்தார். யாரும் தெரியுமா அந்த அம்மா? சத்தியவாணி முத்து. பேர் நிறைய பேர் தெரியாதுங்க. சத்தியவாணி முத்து. அந்த பெண்மகள்லாம் அப்போ யாரு? அப்போ நாங்களா சொல்கிறோம், டே நாங்களாம் அந்த காலத்திலேயே நீ அயோத்திதாச பண்டிதர் போட்டா மட்டும் எடுத்து போடுங்க, நான் பேசும்போது அயோத்திதாச பண்டிதர் போட்டா போடுங்க, ரெட்டமலை சீனிவாசன் போட்டா போடுங்க. அவங்களாம் பார்த்தோம்னா ஏதோ 4 ஸ்டேட்டு 5 ஸ்டேட்டுக்கு சிஎம் மாதிரி இருப்பாங்க. அந்த காலத்தில் அவங்களுக்கு பேர் வந்து திவார் பகதூர் அப்படிலாம் பட்டம்லாம் வாங்கியிருக்காங்க. வெள்ளைக்காரன்ட்ட, நம்ம ஆள்கிட்ட வாங்குறது ஈஸி, வெள்ளைக்காரன்ட்ட பட்டம் வாங்கியிருக்காங்க. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறது? அதனால் எந்த தலித்து இளைஞர்களோ இல்லை தலித்து பெண்களோ தன்னை வந்து தலித்து என்று நீங்கள் தப்பாகவே எழுதக்கூடாது. அந்த பெண்மகளுடைய அண்ணன் வந்து இப்போ ட்வீட் போட்டிருக்காரு, ரைட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ சோஷியல் மீடியா ரொம்ப வரவுமே. இப்போ நான் ராஜா இந்த இடத்துல பாராட்டுறேன். ராஜா நேரடியாக தோன்றி நீ சொல்கிறாருல, ஐயோ நான் அப்படிலாம் சொல்லலைங்க, 100% சொல்லியிருக்கிறாரு. அடுத்த பேட்டி இப்போ வருது. ராஜா அவர்களே அவங்க அண்ணன் வந்து பேட்டி கொடுக்க போகிறாரு, எங்கள் கட்சி சார்பாக அவர் பேட்டி எடுக்க போகிறோம், ரைட்டாக? அது வேறு பிரச்சனை. அவர் சொன்னது உண்மைதான், அதுக்கெல்லாம் ரெக்கார்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதற்காக வந்து அவர் கேட்ட வந்து பதில் சொல்கிறாருல, அவரை பாராட்டணும். ஏதோ தெரியாமல் அவர் கேட்டுட்டாருங்க. கேட்டவர் நான் அப்படி சொல்லவே இல்லைங்கன்றாரு. சொல்லவே இல்லை, சொன்ன மாதிரி எனக்கு தெரியல, அந்த வகையில் நம்ம ராஜாவை மன்னித்து விடுவோம் இந்த நேரத்தோட. அவர் வந்து சாலமன் பாப்பையாட்ட வந்து நம்ம வர்றேன் காலேஜில் வந்து
பேசும்போது அதனால எனக்கு தலைப்பை நான் அவருக்கு இப்போ சொன்னாத்தேன் சங்கத்தமிழ்லேருந்தே சரவணன் சங்கத்தமிழ் இப்போ அவருக்கு தெரியும். என் பேர் காலேஜில் சரவணன். அது தலைப்பு என்ன வச்சு தெரியுங்களா? இன்றைய திரைப்பட பாடல்களில் காதல் அதிகமாக இருக்கிறதா, வீரம் அதிகமாக இருக்கிறதா? இது அந்த காலத்தில் நான் எப்போ சொல்கிறேன்னா 89 இந்த இது நடத்தப்பட்டது. நான் மன்னிக்கணும் 90 நான் வந்து தேர்ட் இயரில் படிக்கும்போது இந்த நடத்தினேன். இப்போ பார்க்குற ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நண்பர்கள்லாம் இப்போ பார்ப்பாங்க கரெக்டாக. அப்போ கூட நான் அவரை சந்திச்சிருக்கிறேன். அவர் அப்படிப்பட்டவர் இல்லை. அதை நான் உறுதியாக சொல்கிறேன்னே. சொல்றாரு வேணும்னா என்னை சுற்றி உள்ள மக்கள் என்ன கேட்டு அதான் நானும் சொல்றேன்ல, அவங்க எல்லாருமே அப்படின்னா இல்ல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படிதான் இல்லைன்னா அவருக்கு சாதி புத்தி இல்ல. நல்லா கேட்டுக்கிறீங்க. சொல்றாரு சாலமன் பாப்பையா என்ற ஒரு மாபெரும் அறிஞர்கிட்ட பக்கத்துல இருந்தே அவர் பயின்றவர், மாணவர் தான். யாரு? சாலமன் பாப்பையாவுடைய மாணவர். சாலமன் பாப்பையா யாரு அப்படின்றது நான் இப்ப சொல்ல தேவையில்லை. இருந்தாலும் அவர் ஒரு கிறிஸ்துவர். அவர் கிறிஸ்துவர்னா அவருக்கு பார்க்க வேண்டாமே, அவங்க அண்ணன் பக்கமே நம்ம பார்க்கணும், இவர் பக்கமே பார்க்கலாமே. இவர் சொல்றாரு இல்ல நான் அப்படி நான் சொல்லவே கிடையாது. அவங்க சாப்பாடு கொடுத்த கையை நான் எப்படி சொல்லுவேன்? அங்க போய் அமெரிக்கால பெரும்பாலும் நம்ம சாப்பாடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எனக்கு இட்லி பொங்கல் பூரி அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க, நான் அவங்கள்ட்ட எப்படி போய் சாதி கேட்பேன்? அண்ணன் கொடுக்குற கையில இப்ப மன்னிச்சு விட்டுறான் சரிங்களா? ஆனா இதுல வந்து ஒரு செய்தி நீ தெரிஞ்சுக்கிறேன் நடந்த நிகழ்வுல இருந்து. அப்ப அமெரிக்கால போய் தலித்து பெண்மகள் அங்க வேலை பார்க்குறாங்க, நல்ல சோறு சமைச்சு போடுறாங்க, உதவுறாங்க. அப்ப அந்த அளவுக்கு முன்னேறி தானே இருக்கிறாங்க. யாரும் தாழ்ந்து போய் ஓட்டவனும் சோறு கேட்கல. ராஜா அவர்களே நீ வந்திருக்கிறீங்க கொஞ்சம் சோறு போடுங்க அப்படின்னு கேட்கல. அப்ப இதெல்லாம் பாராட்டுக்குரிய விஷயம் தான். அந்த பெண்மகளை இதை வந்து ஃபீல் பண்ண தேவையில்லை, அவங்க அண்ணனை ரொம்ப கோவப்பட தேவையில்லை சரிங்களா? அதனால ரைட் நடந்து போச்சு, ஒரு நிகழ்வு நடந்து போச்சு. இப்போ அவர் வந்து ஏறக்குறைய அதை மன்னிப்பு கேட்ட மாதிரி நான் அதை பார்த்தேன். அவருடைய பேட்டியை எல்லா யூடியூப்லையும் போட்டிருக்காங்க, மன்னிப்பு கேட்ட மாதிரி கேட்டிருக்கிறாரு. அதனால வந்து இன்னைக்கு ஜனநாயக சக்திகள்லாம் இன்னைக்கு ஓரளவுக்கு உணர்கிறார்கள் இதுதான் உண்மை, இதுதான் நேர்மைன்னு. ஆனால் வந்து அவங்க இதை பெருசுப்படுத்த தேவையில்லை என்பது என்னுடைய கருத்து. ஏன்னா ஒரு மனிதன் வந்து நான் வந்து இவ்வளோ பெரிய ஒரு பெரிய பட்டிமன்ற பேச்சாளர், இது மாதிரி நான் வந்து தெரியாமல் பேசிட்டேன் அர்த்தம் தான். ஆனால் அவர் ஓப்பனாகவே சொல்லியிருக்கலாம். இங்கே பாருங்க, ஆனால் அவர் சொல்லியிருக்க மாட்டாருன்னு மட்டும் நீங்கள் திருப்பி சொல்லாதீங்க. அது வந்து நீங்க நான் சொல்ல மாட்டாருன்னு சொல்லியிருக்க மாட்டாருன்னு சொல்லல. இந்த பக்கமே நம்ம பார்க்க வேணாம், இவங்க பக்கமே நம்ம பார்க்கணும். நான் வரவேற்கிறேன்ல, பாராட்டுறேன்ல. அவரை வந்து நான் உண்மையிலே இப்போ வந்து நான் வேற ஒன்றும் சொல்லல. ஒரு வாட்டி கம்மன் கடந்து போலையில அமைதியை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு மொபைலை ஒரு வாட்டி தூங்கி இருக்கலாம்ல, தூங்கலை. அதுதான் இன்னைக்கு நான் வந்து இது யாருடைய வெற்றின்றேன், சோசியல் மீடியாவுடைய வெற்றி. அடிச்சிட்டாங்க பல பக்கத்து பல கருத்துக்களை சொல்லவுமே அவர் தூங்க முடியல. அது இதில் பேசும்போதே அவருக்கு ஏதோ உடம்பு சரியில்லாத போது பேசுகிறாரு. உண்மையிலே ராஜா அவர்களே நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட தேவையில்லை. நீங்கள் தொடர்ந்து பல பட்டிமன்றத்தில் நீங்கள் பேசணும். நல்ல பேச்சாளர் சரிங்களா? அவரை நான் ஒன்றும் குறை சொல்ல. இன்னும் சாலமன் பாப்பையாட்ட வளர்ந்துருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறீங்க. சாலமன் பாப்பையா வந்து ஒரு சமூக நீதி போராளிங்க, சமூக நீதி போராளி. நல்ல இன்னொன்று சொல்கிறேன். அப்போ நான் காலேஜ் நடத்தும் பொழுது அவங்களுக்குலாம் ஒரு பயண செலவு கொடுக்கணும், அவங்களுக்கு இது பண்ணணும். அப்போ எல்லார்ட்டுமே அவங்க ஒரு அமௌண்ட் வாங்குவாங்க. இது கல்லூரி நடக்கிறதுக்காகவே சாலமன் பாப்பை எதுவுமே வாங்கலை, காசே கேட்கல. நாளை அதிர்ச்சி ஆகிட்டோம்ங்க. என்னப்பா எங்கேப்பா அந்த நிகழ்ச்சினார் காலேஜில் அப்படின்னு, நான் செக்ரட்டரியாக இருக்கிறது நடத்த போகிறேன் அப்படின்னுமே. பரவாயில்லப்பா நீ மதுரக்காரத்தையுமே அங்கே போய் காலேஜில் படிக்கிற, வெரி குட். நான் படிக்கிற காலேஜ்லாம் இன்ஜினியரிங் காலேஜ் ரொம்ப குறைச்சி. இப்போ எங்கே பார்த்தாலும் இன்ஜினியரிங் காலேஜாக இருக்குது, அப்போலாம் ரொம்ப குறைவு. அப்போ அப்படிலாம் இல்லை, அப்போ இன்ஜினியரிங் நல்ல மரியாதை இருந்துச்சு ரைட்டா. அப்போ அந்த நிகழ்ச்சிக்கு அவர் வர்றாரு, அவரோட சேர்ந்து ராஜா வந்தார், இன்னும் நிறைய பேர் வந்தாங்க. இன்னைக்கு பெரிய பெரிய ஆட்களாக இருக்கவங்களாம் அன்றைக்கி வந்தாங்க. நல்ல ஒரு பெரிய வெற்றி விழாவாக அமைந்தது. அதில் யாரும் காசை கூட பெருசாக நினைக்கல. உங்களுக்கு புரியுதா? தமிழ் வந்து மக்களிடம் செல்ல வேண்டும் என்பதற்காகவே உழைத்தார்கள். அதுக்கு பின்னாடி இப்படி தானே இருப்பாங்க. நான் சந்திச்சது அப்பதான். அதுக்கு அடுத்து நான் வந்து ஐயாவை சாலமன் பாப்பையா ஒரே ஒரு முறை நான் சந்திச்சிருக்கேன் தவிர வேற யாரையும் சந்திக்கல. நிச்சயமாக அவர்கள் அப்படி இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அப்படி இருந்திருந்தாலும் அவங்கள மன்னிச்சு விட்டுருவோம். இதை வந்து பெருசுப்படுத்த தேவையில்லை. இந்த நேரத்தில் அவர் பேர் என்ன, அவங்க அண்ணன் பேரு கார்த்திகேயன் அவர்களே. இப்போ நிச்சயமாக நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த மேட்டரை தோடு விட்டுவிட்டு நீ அடுத்த விஷயத்துக்கு வாருங்கள். உங்களுக்கு விருப்பப்பட்ட ஒரு பேட்டியை உங்களுக்கு போட்டுருவோம். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நன்றி, நன்றி, வணக்கம்.